சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேர்களே. வணக்கம் திரு பொன். வணக்கம். ரொம்ப நாளாச்சு இந்த தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசி. இப்போ சூழல் சூடாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்டிஏ அணி பலப்பட்டு கொண்டு வருகிறது. எப்படி பார்க்குறீங்க? ஓவராலாக எப்படி என்ன தன்மையில் இருக்குது களம்னு பார்க்குறீங்க? களம் இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணியை கொஞ்சம் பலப்படுத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே பலம் இழந்த கூட்டணியாகத்தான் இருந்துச்சு அது. இப்போ பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஏற்கனவே இருந்த கூட்டணியிலேருந்து வெளியே போனவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ நேற்று தான் டிடிவி தினகரனை உள்ளே கொண்டாந்துருக்காங்க. பாமக இரண்டாக உடஞ்சி கிடக்கு. அதில் ஒரு பிரிவை அதிமுகவோட கூட்டணியில் சேர்ந்திருக்காரு பாமகனுடைய அன்புமணி. டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்திருக்காரு. அது என்ன கணக்கு? ஒருத்தர் ஏடிஎம்கே, ஒருத்தர் என்டிஏ, என்ன அது எப்படி என்ன சொல்ல வராங்க? அது என்டிஏ கூட்டணி தனிங்க, ஏடிஎம்கே கூட்டணி தனி. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொகுதி உடன்பாடு வச்சுக்கிறது. ஓ, ரெண்டு அலைன்ஸு ஒன்றாக? ஆமாம், ரெண்டு அலையன்ஸு தொகுதி உடன்பாடு வச்சுக்கிறது. தொகுதி உடன்பாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு அவங்க அமித்ஷா சொல்கிறாரு. ஓகே. நேற்று கூட டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதில் அமமுகவும் இடம்பெறும்னு சொல்லியிருக்காரு. ஓகே. அது அவங்களுடைய என்டிஏ கூட்டணியுடைய குறிக்கோள். ஓகே. அதிமுக கூட்டணியுடைய குறிக்கோள் அதிமுக தான் தனிப்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அதிமுக கூட்டணி. அதை ஏற்றுக்கிட்டு அன்புமணி ராமதாஸ் அதிமுக கூட்டணியில் சேர்ந்திருக்காரு. அதை என்டிஏ கூட்டணியில் ஆட்சி அமைக்கும் அதை ஏற்றுக்கிட்டு டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் தொகுதி உடன்பாடு வச்சுருக்காங்க. இது நண்டு கூட்டணி. அப்படி பார்க்குறீங்க? நண்டு கூட்டணி அப்படின்னா துரோகி அப்படின்னு சொன்னால் நோபல் பிரைஸ் எடப்பாடிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் யார்? நம்மளா சொன்னோம்? தினகரன் சொன்னார். அப்போ துரோகின்னு சொன்னவரை ஏன் சொன்னார் துரோகின்னு? இந்த துரோகத்தை விதைத்தவர் அவர். நான் தூக்கு போட்டு செத்தாலும் சாவேனே தவிர அவர் முதலமைச்சராக விட மாட்டேன் சொன்னவர் இவர் யார்? டிடிவி தினகரன். இன்றைக்கி போய் சேர்ந்திருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் சேர வேண்டிய சூழல் அவருக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. இதை விட்டால் நீ வெளியே போக முடியாது, நீ விட்டு கம். 23 இடத்துல அதிமுகவை தோற்கடிச்சிருக்கீங்க 2021. அப்போ நீங்கள் இங்கே உள்ளே வந்தால் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி என்டிஏ நிர்பந்தம்ன்றீங்க. தினகரன் அவர்கள் சொல்கிறது ஒரு பொது நோக்கம். அம்மாவின் ஆட்சியை நாங்கள் திரும்ப கொண்டு வரணும், அதுக்காக நான் தியாகம் செஞ்சுட்டு நான் போகிறேன்னு இருக்கலாம். ஆட்சிக்காக தியாகம்னு பார்க்கக்கூடாது. ஏன் அதை நிர்பந்தம்னு சொல்கிறீங்க? இல்லை, அவருக்கு நிர்பந்த ஒரு சைடில் நிர்பந்தம்னு நம்ம பார்க்குறோம். அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் கூட கொடுக்கப்பட்டிருக்கலாம்ல. நீங்கள் அம்மாவின் ஆட்சியை நாங்கள் உருவாக்குறோம், அந்த ஆட்சியில் உங்களை நாங்கள் முதலமைச்சர் ஆக்கலாம்னு ஒரு கமிட்மெண்ட் கூட அவர் கொடுத்துருக்கலாம்ல அவங்க. ஏன்னா முதலமைச்சர் யாருன்னு இன்னும் அமித்ஷா சொல்லலை. எடப்பாடி தான் முதலமைச்சர்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு எங்கேயாவது? ஏன் இப்போ இந்த அணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி? அணிக்கு தான் தலைவர். எலெக்ஷன் வரைக்கும் அவர் தான் தலைவர். எலெக்ஷனுக்கு அப்புறம் யார் தலைவர்? இதை நீங்கள் ஒரு புது குழப்பம் மாதிரி உருவாக்குறீங்களே. இல்லை, நீ சொல்லுங்க. இணக்கமாக தானே இது இபிஎஸ் அவர்களுக்கு தெரியாமல் இருக்குமா? இன்னொரு சிஎம் கேண்டிடேட்னா அவர் ஒத்துப்பாரா? அவருக்கு தெரியும். எலெக்ஷன் வரைக்கும் அவருக்கு ஒத்துக்கிட்டாருன்னா இருந்தாருன்னா எலெக்ஷன் வரைக்கும் தொகுதி உடன்பாடு. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அறுதி பெரும்பான்மை ஏடிஎம்கே பெற்றாத்தானே எடப்பாடியுடைய கனவு நனவாகும், அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும். அறுதி பெரும்பான்மை பெறலைன்னா எப்படி அவர் எடப்பாடி எப்படி சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும்? ஏடிஎம்கே அறுதி பெரும்பான்மை பெறலை, 118 சீட்டு வாங்கலைன்னு வச்சுக்கோங்க, எப்படி எடப்பாடி சிஎம் ஆக முடியும்? வித்தவுட் த சப்போர்ட் ஆஃப் பிஜேபி, வித்தவுட் த சப்போர்ட் ஆஃப் டிடிவி தினகரன். அது எல்லாருக்கும் பொருந்துள்ள. இப்போ திமுகவுக்குமே அதே சிக்கல் தானே? திமுகவுக்கு அதே சிக்கல் தான். திமுக வெளிப்படையாகவே, பாஜக கூட இப்போ வெளிப்படையாக கேட்கல, காங்கிரஸ் வெளிப்படையாகவே கேட்குறாங்க கூட்டணி ஆட்சி. கிட்டத்தட்ட இப்போ ரெண்டுமே ஒரே சூழ்நிலை தானே. நம்ம அதில் ஒரு அணிக்கு தான் அந்த சிக்கல்னு பார்க்க முடியும். இல்லை, அப்படி நம்ம பார்க்க முடியாது. ரெண்டு பேருக்குமே அந்த சிக்கல் இருக்கு. இப்போ காங்கிரஸுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறாங்க. அதை திமுக ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இப்போயே முதல்ல கூட்டணியிலே உங்களுக்கு இத்தனை சீட்டு, இத்தனை அமைச்சர் பதவின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டா அந்த கூட்டணி வரப்போகுது. ஒத்துக்கிறல அப்படின்னா காங்கிரஸ் தனியாக நிற்க போகுது. தனியாக நின்று ஒரு 50 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஒரு 50 சீட்டு ஜெயிச்சாச்சுன்னா ஜெயிச்ச பிறகு ஆட்சியில் பங்கு நாங்கள் கொடுத்தா தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி வாங்கிக்கலாம்ல காங்கிரஸே வெளியே போய். அப்போ அந்த சக்தி இருந்துச்சுன்னா இருக்கத்தானே காங்கிரஸ் உங்களுக்கு கேட்குறாங்க. தனியாக நின்னா கூட 50 சீட்டு ஜெயிச்சிரோம்னு. உங்கள் திமுகவோட நின்னா 18 தான் ஜெயிக்கிறோம் நாங்கள்.
நாங்கள் தனியாக போனோம்னா 50 சீட்டு ஜெயிப்போம், ஜெயிச்சோம்னா 50 சீட்டு எங்களுடைய ஆதரவு இல்லாமல் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாது திமுக. அப்போ நீங்கள் ரைட் ராயலாக கேட்கலாம். எப்படி கேட்குறீங்க? தனிச்சு நின்று 50 ஜெயிச்சுட்டு வாங்க. நீ என்னங்க நீங்கள் ஆட்சியில் பங்குன்னு கேட்குறீங்க, அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறீங்க. அப்போ தனிச்சு நின்று 50 சீட்டு ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா நீங்கள் ரைட் ராயலாக கேட்கலாம்ல. நாங்கள் கொடுத்த ஆதரவு கொடுத்தா தான் உங்கள் ஆட்சியை அமைக்க முடியும். அப்போ எங்களை அதிகாரத்தில் பங்கு கொடுங்க. இன்னொரு ஆபத்து இருக்கே, அவங்க தாவேக்கான்ற ஆப்ஷனை எடுத்துட்டாங்க. பலர் வெளிப்படையாக பேசுகிறாங்க. அப்படின்னா இன்றைய முதல்வர் நாளை எதிர்கட்சி தலைவரா மாறிடுவாருன்னு பேசுறாங்க. அதனால என்ன இருக்கு, அவரால் முடியாது. இப்போ இன்றைய முதல்வர் வந்து எதிர்கட்சி தலைவர் ஆனால் கூட ஆயிட்டு போறாரு. நீங்க ஜெயிச்சு வந்துடலாம்ல. இப்போ விஜயோட சேர்ந்தாருன்னு வச்சுக்கோங்க, விஜயும் காங்கிரஸும் சேர்ந்து 120 இடம் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து காங்கிரஸ் வந்து லீடிங் பார்ட்டி செகண்ட் எதிர்கட்சி தலைவர் வந்துடுவாங்கல்ல, 3ஆவது இடத்துக்கு போயிடுவார்ல ஸ்டாலின். அந்த ஆப்ஷன் இருக்குல்ல உங்களுக்கு, வாய்ப்பு. அப்போ துணிஞ்சு எடுங்க, தூக்கி அதை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன் நான். காங்கிரஸ் அதை பயன்படுத்துங்க. அந்த வாய்ப்பு இருக்கும்போது எதுக்கு விடுறீங்க? நீங்கள் தேசிய கட்சி தானே. பிஜேபி தேசிய கட்சி தனியாக என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்போன்னு சொல்லி தனியாக நிற்கிறாங்கல்ல. அவங்க அதிமுகவோட தொகுதி பணிக்கு தான் வச்சுருக்காங்க. நீங்கள் தனியாக நில்லுங்க, விஜயோட தொகுதி பங்கீடு போடுங்க. நீங்கள் ஒரு தனி கூட்டணியை உருவாக்கி நீங்கள் வந்து ஆட்சியை பிடிங்க. திமுக 3ஆவது இடத்துக்கு போகட்டுமே, இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு திமுக ஆட்சிக்கு வரணும்னு அவசியம் என்ன இருக்குது உங்களுக்கு? நீங்கள் தானே ஆட்சிக்கு வரணும். நீங்கள் வந்தால் காமராஜர் ஆட்சி வரும். காமராஜர் ஒரு கொள்கை தலைவராக ஏற்றிருக்காரு விஜய். ஆட்சியில் பங்கு தரேன்றாரு, அதிகாரத்தில் பங்கு தரேன்றாரு. போய் சேர வேண்டியதானே உங்களுக்கு. என்ன சிக்கல்னு பார்க்க, ஒரு புறம் ஆட்சியில் பங்கு, இன்னொரு புறம் கூட்டணினா இதுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது உங்க பதில? நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஒரு 5 முதலமைச்சர் வேட்பாளர் கிடைப்பாங்க. பிஜேபியிலேருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், என்டிஏ கூட்டணியில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர். அவங்க அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா, நயனா நாகேந்திரன் ப்ரொஜெக்ட் பண்ணாங்களா, இல்லை டிடிவி தினகரன் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா, யாரோ ஒருத்தர். ஏடிஎம்கேலேருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், காங்கிரஸ் விஜயிலேருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், டிஎம்கேலேருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், சீமான ஒரு முதலமைச்சர் வேட்பாளர். இத்தனை பேர் உங்களுக்கு கிடைக்கிறாங்கல்ல முதலமைச்சர். மக்களுக்கு ஆப்ஷன் அதிகமாக இருக்குல்ல. எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. வாய்ப்பு 2026 உங்களுக்கு அருமையான வாய்ப்பு இல்லை. நீங்கள் தேசிய கட்சி எதுக்கு நீங்கள் திமுக கூட போகிறீங்க? ஏன் நீங்கள் அதிமுக கூட போகிறீங்க? நீங்கள் 2 பேருமே கழகங்களை ஒழிக்கிறது தானே பிறந்திருக்கீங்க. கழகங்களை எதிர்த்தானே பிறந்திருக்கீங்க. இப்போ எனக்கு ஏதோ நீங்கள் திமுக கூட்டணி, இப்போ பலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் ஒத்துமையாக இருக்கிற இந்தியா கூட்டணியை பொன்ராஜ் அவர்கள் வந்து உடைக்க பார்க்குறாருன்னு பழி வராதா? நான் வந்து உடைக்க பார்க்கலங்க. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேயும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருப்போம்னு அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. முடியாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து வெளியே போகிறோம்னு துடிச்சுக்கிட்டு 2-3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்கிறேன், அவங்களுக்காக சொல்கிறேன் நான். அவங்க நீங்கள் போங்க, உங்களே சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுங்க, இல்லை பிரித்து வெர்டிகலாக ஸ்பிளிட் பண்ணிட்டு போங்க, வெளியே போங்க. போய் ப்ரூவ் பண்ணி ராகுல் காந்திகிட்ட ப்ரூவ் பண்ணுங்க. நாங்கள் பாருங்க, நாங்கள் அது தாவேகோட போனோம், நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அப்போ காங்கிரஸை வந்து நீங்கள் அந்த காங்கிரஸ் எங்களோட வந்து சேர்த்து விடுங்க அப்படின்னு கேட்கலாம்ல. நீங்கள் வெளியே போய் கேட்கலாமா இல்லையா? ஆனால் காங்கிரஸுக்கிட்ட அப்படி ஒரு பார்வை இருக்கா? விஜய்க்காக ராகுல் ட்வீட் போடுறது, விஜயை வந்து பாஜக ஒரு புறம் திமுக தரப்பு ஆதரவினர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாஜக பி டீம் போல இருக்கிறாரு அப்படின்னு தொடர்ந்து விமர்சிச்சுட்டு வராங்க. ஆனால் காங்கிரஸ் தரப்பு என்ன சொல்லுதுன்னா, பாஜக கடுமையாக விஜயை பழி வாங்குது அப்படின்னு சொல்கிற தன்மையும் காங்கிரஸோட ஓட்டம் தான் என்னவா இருக்குது? என்ன அவங்க விஜயை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம், எதுக்காக திமுக அப்படி நினைக்கிறாங்களா? பிஜேபிக்கு 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது, அதே மாதிரி காங்கிரஸுக்கு 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன அப்படின்னா, ஒன்று விஜய் வந்து 20% ஓட்டு 27% ஓட்டுன்னு சொல்லி இந்த வலதுசாரி ஆதரவாளர்கள், வலதுசாரி ஊடகங்கள் வந்து அவருக்கு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி, பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் எல்லாம் சில 30-35 அளவுக்கு 35 வரைக்கும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே எடப்பாடி 20 வச்சுருக்காரு, இவங்க 18 வச்சுருக்காங்க, தேமுதிக வந்தால் 41 ஆயிடுச்சு. விஜய் வந்தாருன்னா அவர் ஒரு 35 வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட 4, 3, 7, 75% வந்துடுவோம், நம்ம தான் ஆட்சியை பிடிச்சிருவோன்ற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. ஓகே. ஆனால் இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன நினைக்கிது அப்படின்னா, விஜய் அப்படி வந்தாருன்னா விஜய்க்கு இருக்க ஓட்டும் போயிடும். இருக்கிறது 5% ஓட்டு தான் வச்சுருக்காரு, அந்த 5% ஓட்டுமே அவருக்கு போயிடும், ரசிகர்கள் ஓட்டு தான் கிடைக்கும்.
அது கூட கம்மி 5% கீழே தான் கிடைக்கும். அப்படின்னா அது வந்து பிரயோஜனம் கிடையாது. அவர் தனியாக நின்று தனியாக நின்று ஓட்டை கிறிஸ்தவ முஸ்லீம் மக்கள் ஓட்டை பிரித்தா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து திமுகவை 100 கீழே கொண்டு வந்து நம்ம வந்து வந்துடலாம், ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்துடலாம்னு சொல்லி இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் நினைக்குது. ரெண்டு இது ஓடிட்டு இருக்கு. அந்த கான்ஃப்ளிக்ட் தான் இன்னைக்கு ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனை, சிபிஐ பிரச்சனை எல்லாம் நடக்குது. இதில் இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன சொல்லுது அப்படின்னா, விஜய் இப்படியே விட்டா 2029 காங்கிரஸோட சேர்ந்து மோடிக்கு அகைன்ஸ்டாக வருவார் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் ஒர்க் பண்ணுது. அந்த ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன நினைக்குது, மோடி வந்து விஜயை ஃபினிஷ் பண்ணிடுவார், எல்லா ஃப்ரண்ட்லையும் சிபிஐ ஃப்ரண்ட்டு, ஜனநாயகன் ஃப்ரண்ட்டு, கட்சிக்கு பணம் வந்த ஃப்ரண்ட்டு, மாநாடு நடத்துனதுக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு, இதை எல்லாத்தையும் ஐடி ரைடு இபி ரைடு போட்டு விஜய் முடிச்சிருவாங்கன்ற, மோடி முடிச்சிருவார், அவரை வளர விட மாட்டாருன்னு இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் சொல்லுது. இது வந்து பிஜேபியோட ஸ்கூல் ஆஃப் தாட். காங்கிரஸினுடைய ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டு சோசியல் ஜஸ்டிஸு, சமூக நீதி, அம்பேத்கர், பெரியார் இதை கொள்கை எடுத்து முன்னுக்கு போகணுன்னு ராகுல் காந்தி நினைக்கிறாரு. அந்த ராகுல் காந்தியவே இல்லை அப்படி கிடையாது, நீங்கள் வந்து 2024 பார்க்காதீங்க, 2029 பாருங்கள். 2029 பார்க்கும்போதும் நம்மளுக்கு வந்து விஜய் நிற்பார். அப்போ ராகுல் காந்தி விஜய் சேர்ந்தா இங்கே உதயநிதியை கீழே இறக்கிடலாம், நம்ம வந்து மற்ற எல்லாரையுமே கீழே இறக்கிட்டு நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை வந்து ராகுல் காந்திக்கு போட்டு காமிச்சிருக்கு ஒரு குரூப்பு கொடுத்து ராகுல் காந்தியை குழப்பி விட்டாங்க. முதல்ல குழப்பி விட்டு நம்ம வந்து அவர் விஜய் வந்தார்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டிலையும் ஆப்பர்ச்சுனிட்டி, கேரளாவில் ஆப்பர்ச்சுனிட்டி, கர்நாடகாவில் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆப்கானிஸ்தானில் ஆப்பர்ச்சுனிட்டி, மலேசியாவில் ஆப்பர்ச்சுனிட்டி, சிங்கப்பூரில் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது, அங்கெல்லாம் ஜெயிச்சிருவோம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்துருக்காங்க. கொடுத்து அவரை கொஞ்சம் குழப்பி விட்டதுனால தான் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. அவர் கூட இருக்கவங்களே பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அவர் கொஞ்சம் லகானை விட்டு பிடிச்சிருக்காரு. பிடிச்சதுல இது வேற மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லி இப்போ கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சமீப கால போக்குகள் பார்க்குறப்ப பாஜக ரொம்ப அதிதீவிரமாக இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது அந்த என்டிஏ 18% உள்ளுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்களா? அப்போ ஓபிஎஸ் இவங்களை தேமுதிகவெல்லாம் என்டிஏக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஆமாம், ட்ரை பண்ணுவாங்க. ஓபிஎஸ்ஸையும் ஓபிஎஸ்ஸை கொண்டு வந்தால் இவர் ஏற்றுக்க மாட்டார், எடப்பாடி ஏற்றுக்க மாட்டார் போல அப்படிதான் தெரியுது. என்டிஏக்குள்ளே வந்தாலும் அப்படியே போனாலுமே ஓபிஎஸ்க்கு என்ன அங்கே மதிப்பு இருக்கும்? என்ன மதிப்பு இருக்கும்? டிடிவி போயிருக்காரு, நீங்கள் டிடிவி மட்டும் தான் டிவிடி போயிருக்காரு. டிடிவி முன்னால் இருக்கக்கூடிய அவர் ஜாதி ஓட்டு போகும்னு என்ன நிச்சயம் சொல்லுங்கள் பார்ப்போம். எடப்பாடியை தென் மாவட்டங்கள் வெறுத்து ஒதுக்குனதுக்கு காரணமே 10.5 ரிசர்வேஷனை வன்னிய மக்களுக்குன்னு கொடுத்து வன்னிய மக்களுக்கும் துரோகம் பண்ணி எம்பிசியில் இருக்கக்கூடிய டிஎன்சி மக்களுக்கும் எம்பிசியில் 116 ஜாதிக்கும் எடப்பாடி துரோகம் பண்ணாருன்னு சொல்லி தான் தென் மாவட்டத்தில் ஃபுல்லாக எடப்பாடியினுடைய அதிமுக அடி வாங்கினது காரணமே. இன்றைக்கி தினகரன் வந்து தனது சுயலாபத்துக்காக நீங்கள் அவர் போய் அங்கே போய் சேர்ந்துக்கிட்டா, தனது சிபிஐ கேஸுக்காக, தனது அமலாக்கத்துறை கேஸுக்காக என்டிஏல போய் சேர்ந்துக்கிட்டாரு, அப்படி எடப்பாடி ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா அவர் பின்னால் வரவன் ஏற்றுக்கணும்னு அவசியம் இருக்குது. நீங்கள் சொல்கிறது ஒரு நுணுக்கமான இடத்த சொல்கிறீங்க. அதை ஏன் இப்படி பார்க்கக்கூடாது? எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அமமுகவில் இருந்தவங்களும் ஜெயலலிதா தொண்டர்கள் தான், எல்லாமே அதிமுகக்குள்ளே இருந்தவங்க தான். ஸோ இது பங்காளி சண்டை மாதிரி தான், திரும்ப ஜெல் ஆகிடுவாங்க அப்படின்று கட்சிக்காரர்களாக பார்த்து சொல்வது ஒன்று. நீங்கள் அதை சோஷியோமெட்ரிக்கில் பார்த்து இல்லை இது வேற ஒரு பிளவாக இருக்குது, கேஸ்ட் ரீதியான பிளவு ஒட்டாதுன்றீங்க. ஏன் கட்சிக்காரங்களா ஒன்றாயிர மாட்டாங்களா? கட்சிக்காரங்க யார் பின்னால் இருக்காங்க? ஒரு அமமுக பின்னால் இருக்கிறது கட்சிக்காரங்களாக இருக்காங்க இல்லையே. அமமுக வந்து ஜெயலலிதா இருக்கும் வரைக்கும் தினகரன் எங்கே இருந்தார்? தினகரன் விலக்கி வைக்கப்பட்டவர். ஜெயலலிதா இறந்த பின்பு சசிகலாவால் கொண்டு வரப்பட்டவர் தான் தினகரன். அந்த கொண்டு வரப்பட்ட சசிகலாவுக்கு தினகரன் மேலே நம்பிக்கை இல்லை. இன்றைக்கி அவங்க 2 பேருமே ஒரு குட் டேர்ம்ஸில் கிடையாது. அப்போ நீங்கள் எப்படி சசிகலாவே தினகரனை நம்பலை அப்படின்றப்ப நீங்கள் எப்படி வந்து ஒரு கட்சிக்காரங்க தினகரன் நம்பியிருப்பாங்க? தினகரன் பின்னால் இருக்கக்கூடியது இருந்த எம்எல்ஏக்கள் 18 பேர் போனாங்க. எத்தனை பேர் எம்எல்ஏக்கள் அவர் கூட இருக்காங்க? தங்க தமிழ்ச்செல்வன் அவர் கூட இருக்காரா? செந்தில் பாலாஜி அவர் கூட இருக்காரா? எத்தனை பேர் அவர் கூட இருக்காங்க? இன்னைக்கு பாருங்க, எண்ணி பாருங்க, விரல் விட்டு எண்ணக்கூடிய யாராவது தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா தினகரன் கூட? இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? தினகரன் கூட ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப் வந்து 6% வாங்கினது 2% தேஞ்சு 2% 1% கீழே போயிடுச்சு. என்ன ஃபோர்ஸ் இருக்குன்றீங்க நீங்க?
தினகரன் பின்னால் என்ன ஃபோர்ஸ் இருக்குது சொல்லுங்கள். அதுக்கு ஓபிஎஸ் பின்னாலேயாவது 3 லட்சம் ஓட்டு வாங்கினார். அங்கே போய் 2ஆம் இடத்துக்கு வந்து 5 பலாப்பழ சின்னத்தை போட்டு கூட ஓபிஎஸ் வந்து அங்கே வந்து 2ஆம் இடத்துக்கு வந்தார். இவருமே தினகரனுமே வந்தார். தினகரனும் வந்தார், அங்கே 2ஆம் இடத்துக்கு வந்தார். நீங்கள் வந்து இவங்ககிட்ட இருந்த 13% ஓட்டு, 33% ஓட்டில் எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது இருந்த 33% ஓட்டில் 13% ஓட்டு எங்கே போச்சு? இந்த 13% ஓட்டு தினகரன் இருக்கா இல்லை ஓபிஎஸ் இருக்கா? ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஏதாவது மெட்ரிக்ஸ் இருக்கா நம்மகிட்ட? இப்போ நீங்கள் சொல்லுவது வந்து அது ஜெல் ஆகாது. போனாலும் ஜெல் ஆகாது. ஏன்னா இவங்களுடைய ஸ்டாண்டு, அதாவது ஒரு என்னைக்கு வந்து தலைவன் வந்து தலைவனுக்குரிய பண்புகளோட ஒரு தலைமை பண்பை ஆளுமையை நிரூபிக்கக்கூடிய தலைவர்கள் பின்னால் தான் தொண்டர்கள் போவாங்க. நீங்கள் சொல்கிறப்ப பலருமே என்ன சொல்கிறாங்க, அதிமுக தரப்பில் இப்படிலாம் விமர்சனம்லாம் அரசியலில் சர்வசாதாரணங்க, என்ன வேணாலும் நடக்கும். இப்போ வைகோ போகலையா, இப்போ திரும்ப வைகோ திமுகவில் இருக்கிறார்ல, எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கல்லன்னு இந்த வைகோ ஒப்பீட சொல்கிறாங்கல்ல, அது இங்கே வைகோ பின்னால் இருந்தவங்க ஜாதிக்காரங்க இல்லை, கட்சிக்காரங்க. திமுகவில் இருந்து போனால் கட்சிக்காரங்க, திராவிட சித்தாந்தத்தை கொள்கையாக கொண்டவர்கள். தினகரன் ஓபிஎஸ் பின்னால் போகிறவங்க கட்சிக்காரங்க போனாங்களா என்ன? இல்லையே. அப்போ அது முழுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. அது கட்சிக்காரங்க ஃபுல்லாக ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க ஃபுல்லாக எடப்பாடி பின்னால் இருக்காங்க. கட்சிக்காரங்க எடப்பாடி, ஆமாம், கட்சிக்காரங்க ஃபுல்லாக எடப்பாடி பின்னால் இருக்காங்க. ஏடிஎம்கேலேருந்து எடப்பாடியை பிடிக்காதவங்க, எடப்பாடியுடைய சாந்தோன்றித்தனமான அது சர்வாதிகாரத்தனமான இதை வந்து பிடிக்காதவங்க எடப்பாடியை விட்டும் போயிட்டாங்க. இவங்க 2 பேருமே ஆளுமை இல்லைன்றதையும் வச்சுக்கிட்டு இவங்களை விட்டும் போயிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் பின்னால் யாராவது இருக்காங்களா? நேற்று வரைக்கும் வைத்தியலிங்கம் வரைக்கும் போயாச்சா ஓபிஎஸ் இருந்து? நேற்று வரைக்கும் வைத்தியலிங்கம் தானே கூட வந்தார், கடைசியாக இருந்தார். அவரும் போயிட்டாரா? ஓபிஎஸ் தனிமரமாக இருக்காரா? தன் மகனோட இருக்காரு, அவ்வளோதானே இருக்காரு. பிகாஸ் ஆளுமை இங்கே இல்லை. என்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆளுமையாக நினைக்கிறீங்களோ அவங்க வந்து அடுத்தவங்க காலில் போய் விழுந்தாங்கன்னா, அடுத்தவங்களுக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா, அடுத்தவங்களுக்கு தன் கொள்கையும் தன்னையும் தன் கட்சியையும் அடிமையாக வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆளுமையாக இருக்க முடியாதுங்க. யாராக இருந்தாலும் சரி, அது டிடிவி தினகராக இருக்கட்டும், வைகோவாக இருக்கட்டும், அது வந்து ஓபிஎஸ் இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு கட்சி நடத்துறதுக்கு எவ்வளோ ஆளுமையோடு இருக்கணும்னு இதை 2026 களமாக பார்க்குறப்ப இபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ பிரதமர் மோடி அவர்களோட கூட்டம் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேரை தட்டுவாங்க போல இருக்குது. ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்க போகுது, ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி நீ தமிழ்நாடு போகுது. கிட்டத்தட்ட அவர் சொல்ல வர்றது, மத்திய அரசு மோடி அவர்களோட ஆதரவு இருக்குது, நாங்கள் ஆட்சி அமைப்போம்ன்ற ஒன்று. அடுத்தது இவங்களோட 18%, எங்களோட 21, கூட்டி பாருங்கள், இன்னும் 3 தான். இந்த ஆன்டி இன்கம்பன்சி 5 சேர்த்தா எளிதாக எங்களுக்கு வெற்றின்ற கான்செப்டை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி? நாங்கள் வந்து 18% இருந்தது என்டிஏ, இவர் 20% வச்சுருக்காரு, 20% வச்சுருக்காரு, 3% தேமுதிக இருந்தது. ஸோ இதை நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து 18%ல் இப்போ 18% அப்படியே இருக்கா அப்படின்னா ஓபிஎஸ் அங்கே இல்லை. பாமக 2 பேரும் பிளவுபட்ட அன்புமணியனுடைய தான் இருக்குது, எவ்வளவுன்னு தெரியாது. 4% ஓட்டு வச்சுருக்காங்க. அந்த 4% ஓட்டில் 1% வாங்க போகிறாரா, இல்லை 4% வாங்க போகிறாரா, இல்லை 3% வாங்குவாரா, இல்லை 2% வாங்குவாரா தெரியாது. இவங்க 2 பேரையுமே இனிமேல் நம்பி புரோஜனம் இல்லைன்னு வன்னிய மக்கள் ஃபுல்லாக வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போயிட்டாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே 0 ஆயிரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? வன்னிய மக்கள் இனிமேல் இவங்க 2 பேரும் நம்பி புரோஜனம் இல்லை, இவங்க 2 பேரும் கட்சியவே அட வச்சுட்டாங்க, ஜாதியை வச்சு அரசியல் நடத்தி தங்கள் குடும்பத்தை மேம்படுத்திக்கிட்டாங்களே ஒழிய ஜாதிக்கு எந்த விதமான இது பண்ணலைன்ற ஒரு முடிவுக்கு வன்னிய மக்கள் வந்துட்டாங்கன்னா அவர்கள் பெட்டர் பி வித் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கேன்னு போயிடுவாங்க. அப்போ ஏடிஎம்கேக்கு தான் பெனிஃபிட், டிஎம்கேக்கு தான் பெனிஃபிட் ஒழிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெனிஃபிட் கிடையாது. அவங்க பெருசாக ஸ்கோர் பண்ண முடியாது. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆப்ஷன் ப்ரெசன்ஸும் அங்கே வந்து நெக்லிஜிபிள் ஆயிடுச்சு. இப்போ டிடிவினுடைய ப்ரெசன்ஸ் இருந்தால் கூட நெக்லிஜிபிலிட்டி தான். ஸோ நீங்கள் சொல்றது இங்கேருந்து ஓட்டு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு சான்ஸ். இவங்களால இவங்க ஜெயிப்பாங்களே ஒழிய இவங்களால இவங்களுக்கு அது எந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. பல பேர் சொல்றது ஒரு கடும் போட்டி இருக்க போகுது அப்படி, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? கடும் போட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி இருந்தால் எப்படி கடும் போட்டி வரும்? வாய்ப்பு இல்லை. நீங்கள் எங்கே கிட்டத்திலே இல்லையே, திமுக கூட்டணியுடைய கிட்டத்துக்குள்ளே இவங்க யாருமே வரலையே. பலர் விஜய்ன்ற ஒரு ஃபேக்டரை வச்சு தான் இந்த 26 தேர்தலை யூகிக்க முடியலையா? அவரும் அமைதியாகவே இருக்கிறார், அவர் எதுவுமே இன்னும் பேசலை, தேர்தலுக்கு இன்னும் நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் அமைதியாக இருக்கிறார்.
விஜய் ஃபேக்டர் தான் இந்த தேர்தலை தீர்மானிக்க போகுது, அப்படி பார்க்கலாமா அதை? எப்படிங்க சீமான் வந்து 8% எடுத்தாரா இல்லையா? ஆமாம். 8% எடுத்து யாருக்காவது பாதிப்பு இருந்துச்சா? யாருக்கு பாதிப்பு இருந்துச்சு? ரொம்ப மைனூட்டா பார்த்தா ஏடிஎம்கே தான் பாதிப்பு. ஒரு ஷேர் வந்து அங்க ஏடிஎம்கே தான் பாதிப்பு. இன்னைக்கு விஜய் வந்தாலும் ஏடிஎம்கே ஷேர் தான் பாதிக்கும். திமுக ஷேர் எப்படி பாதிக்கும்? வாய்ப்பு இல்லை. அப்போ யாரை பாதிக்கும்? விஜய் வர்றதுனால யாருக்கு பாதிக்குது? ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியினுடைய ஷேர் தானே பாதிக்குது. அதானே பாதிக்கும். வேறங்க பாதிக்கும். அவர் திமுக எப்படி அவர் அட்டாக் பண்ண முடியும்? எல்லாரும் திமுக ஓட்டு விசிக ஓட்டெல்லாம் சொல்லி விஜய் எடுத்துருவாரு, மைனாரிட்டி ஓட்டை எடுத்துருவாருன்ற ஒரு தியரி எல்லாம் சொல்றாங்க. விசிகாவுடைய ஓட்டு வந்து திருமாவளவன் வந்து விசிகாவை வந்து ஒரு அமைப்பாக உருவாக்கியிருக்காரு. அது வந்து ஒரு ரசிகர்கள் கூட்டம் அல்ல, விசிகா கூட்டம். அது வந்து ஒரு அமைப்பாக ஒரு லட்சியத்தோட ஒரு கோட்பாடுகளை வச்சு அதை உருவாக்கியிருக்காரு. அதுலேருந்து சில பேர் போகத்தான் செய்வாங்க, சில பேர் வந்து டிஎம்கேலேருந்து போகத்தான் செய்வாங்க. எல்லா ஓட்டுமே வந்து விஜய்க்கு வர்ற அத்தனை ஓட்டுமே பாசிட்டிவ் ப்ளஸ் ஓட்டு தான். பாசிட்டிவ் ஓட்டு தானே. 0லேருந்து வர்றது அத்தனையுமே பாசிட்டிவ் தானே விஜய்க்கு. அது திமுகலேருந்து வரும், ஏடிஎம்கேலேருந்து வரும், காங்கிரஸ்லேருந்து வரும், பிஜேபியிலேருந்து வரும், நாம் தமிழர்லேருந்து வரும், எல்லாத்துலேருந்து வரும். யார்லேருந்து எவ்வளோ வரப்போகுதுன்றதான் கொஸ்டின். அதான் கேள்வி. அந்த ஓட்டு எத்தனை பெர்சன்டேஜ்னு தான் கேள்வி. அந்த ஓட்டு எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு நீங்கள் அஸ்யூம் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5% தாண்டாது. 5% தாண்டாது. நீங்கள் சீமானை அடித்து வர்றதுக்கே விஜயால முடியாது. நீங்கள் 234 தொகுதியில் கேண்டிடேட் போட்டாலும் சீமானை அடித்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு 3வது இடத்துக்கு வர்றதுக்கே விஜயால முடியாது. அப்படின்றப்ப இவர்கள் எந்த பாதிப்பை வந்து ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் ஏற்படுத்த முடியும்? அப்ப விஜய் அந்த ஃபேக்டரும் நெக்லிஜிபிள் அப்படின்னா நெக்லிஜிபிள் அமௌண்ட். அந்த ரேஸ்ல திமுக தான் உங்கள் பார்வையில் முன்னாடி. வேற வழி இன்னைக்கு கண்ணு முன்னால நீங்க வந்து ஒரு கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணியா இருக்கு, சமூக நீதியை முன்னெடுக்குது, மாநில சுயாட்சிக்கு போராடக்கூடிய கூட்டணியா இருக்கு, ஒரு ஒருமித்த கொள்கைக்காக அமைக்கப்பட்ட கூட்டணியா திமுக கூட்டணி இருக்கு. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு என்ன இருக்கு அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக தமிழர்களை திருடர்கள் என்று சொல்லி வாக்கு வாங்கி ஒடிசாவில் வாக்கு வாங்கிய குஜராத்தியை சேர்ந்த வட இந்திய கட்சியை, பீகாரிகளை எல்லாம் அடித்து விரட்டுறாங்க திமுக காரர்கள் என்று சொல்லி தமிழர்கள் மேல் பழி போட்ட வட இந்திய கட்சியை, தமிழ்நாடு அரசு மக்களது வரி பணத்தால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் அத்தனையுமே டேக் ஓவர் பண்ணக்கூடிய விக்சித் பாரத் சிக்ஸ்டா அபியான் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நாளைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்காது, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி இருக்காது, அண்ணா சுந்தரராஜன் யூனிவர்சிட்டி இருக்காது, பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்காது, பாரதாசன் இருக்காது, தமிழ் யூனிவர்சிட்டி இருக்காது, எல்லா யூனிவர்சிட்டியும் ஒழிய போகுது. இப்படி தமிழ் யூனிவர்சிட்டியவே ஒழிக்கக்கூடிய ஒரு கட்சியை கூட்டிகிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு புயல் வெள்ளம் வந்தால் நிவாரணம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் பூத்து கமிட்டி மீட்டிங் போட வருவாங்க. ஆனால் அந்த ஊரில் புயல் வெள்ளம் நிவாரணம் வந்துச்சுன்னா நிவாரணம் தர மாட்டாங்க. ஓகே, சர்வசிக்ஷா அபியான், சமக்கர சிக்ஷா அபியான் 3500 கோடி வருஷம் நான் தரமாட்டேன், நீ வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஏற்றுக்கிட்டா தான் தருவேன், சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கிட்டா தான் தருவேன்னு சொல்லி திணிக்க பார்க்குறீங்க, இந்தியை திணிக்க பார்க்குறீங்க, மும்மொழி திட்டத்தை திணிக்க பார்க்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு வட இந்திய கட்சியை தங்கள் சுயநலத்துக்காக, தங்களது ஊழல் பண்ணிய குற்றத்திற்காக, ஈடியில் மாட்டி சிபிஐயில் மாட்டின குற்றத்திற்காக அந்த வட இந்திய கட்சியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய நலன்களை அடகு வைப்பதற்காக தங்களை அடிமையாக்கி அடகு வைக்கக்கூடிய ஒரு கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணியை உருவாக்குது. அப்படிப்பட்ட வேற பிரதமரை கூட்டு வந்து இங்கே 5 லட்சம் பேரை கூட்டம் நடத்தினாலும் 10 லட்சம் பேரை கூட்டம் நடத்தினாலும் தமிழக மக்களது ஓட்டுக்களை ஏமாற்றி பெற முடியாது என்ற நிலை தான் இன்னைக்கு இருக்கு. உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. மற்றொரு சிறப்பு நேர்காணல் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.